Greetings everyone, welcome to our channel. In the video 8th standard social science annual examination oda important questions பார்க்கலாம். first நீங்க எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் என்ன கம்ப்ளீட் பண்றீங்க அப்படினா சோஷியல்ல பொறுத்த வரைக்கும் history, geography, civics, economics இதுல இருக்கக்கூடிய 1 marks நான் எல்லா லெசன்லயும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம். செகண்ட் திங் இது ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. செகண்ட் என்ன பண்ணணும், ஹிஸ்ட்ரியில் மேப் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய மேப்பும் கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஓகேங்களா. இதை முடிச்சுட்டு ஃபைனல் ஃபோர்த்து வந்து எல்லா லெசனில் இருக்கக்கூடிய 2 mark questions 5 mark questions இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஓகேங்களா. அதை முடிச்சிட்ட பிறகு மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமில் ஆனுவல் எக்ஸாமில் நீங்கள் சோஷியலில் 100 எடுப்பீங்க. ஈவன் தோ நீங்கள் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணாலும் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அழகாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சுட்டே வாங்க, ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ யூனிட் 1 ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 9 அதில் 1 marks ஃபுல்லாக தரவாக முடிச்சிருங்க. கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்டு, தேர்டு, ஃபிஃப்த்து இம்பார்ட்டண்ட், 1, 2, 3 and 5 இம்பார்ட்டண்ட் கொஷின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீட்டெயிலும் தேர்ட் டீட்டெயிலும் இம்பார்ட்டண்ட். மேப் ஒர்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. மேப்பில் எந்த எக்ஸ்கியூஸும் வேண்டாம். பட் நான் என்னென்ன பிளேசஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத செப்பரேட் வீடியோ போடுறேன், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் வந்து படிக்கும் போது மேப் பிளேசஸை எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி இந்த லெசனில் ஆஸ் யூஷுவல் 1 marks ஃபுல்லாக தரவாக முடிச்சிருங்க. பேஜ் நம்பர் 24ல் ஃபர்ஸ்ட் கொஷின் ரோமன் நம்பர் 6ல் ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த்து, சிக்ஸ்த்து இந்த 4 questions இம்பார்ட்டன்ட் கொஷின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், 1, 2, 3 இந்த 3 questions இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து மேப் பிளேசஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூனிட் 3 ஹிஸ்ட்ரியில் ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி இருக்கு இல்லையா. பேஜ் நம்பர் 33ல் 1 marks ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. ரோமன் நம்பர் 6ல் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபிஃப்த் கொஷின், சிக்ஸ்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் 2 marks. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீட்டெயில், செகண்ட் டீட்டெயில் அதில் ஃபஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. யூனிட் 4 பீப்புள்ஸ் ரிவால்ட். ஸோ நிறைய பேர் வந்து எல்லா சப்ஜெக்ட்டையும் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. இந்த வீக் மேக்ஸிமம் நான் அப்லோட் பண்ணிடுறேன். பேஜ் நம்பர் 46ல் ரோமன் நம்பர் 6ல் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், அடுத்து ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ். நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீட்டெயில் இம்பார்ட்டன்ட், தேர்ட் காசஸ் ஃபார் த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 இருக்கு இல்லையா, அது வந்து 5 times கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த டீட்டெயில் ஸ்கிப் பண்ணாதீங்க. 1, 3, 4 இந்த டீட்டெயில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில், ஃபோர்த் டீட்டெயிலும். அடுத்து யூனிட் 5 பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா இருக்கு இல்லையா. பேஜ் நம்பர் 56 1 mark ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஹைலைட் த கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா. செகண்டு, தேர்டு, ஃபிஃப்த்து இந்த 3 கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீட்டெயில், செகண்ட் டீட்டெயில், ஃபோர்த் டீட்டெயில். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டீட்டெயில். ஃபஸ்ட்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட்டும் ஓகேங்களா. யூனிட் 6 டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா பேஜ் நம்பர் 66 1 or 2 sentences ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்டு, ஃபிஃப்த் கொஷின். 1, 2, 3 and 5 இந்த 2 marks இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா செகண்டும் தேர்டும் வெரி இம்பார்ட்டன்ட். தென் மேப் பிளேசஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு யூனிட் 7 அர்பன் சேஞ்சஸ் டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட் பேஜ் நம்பர் 74 1 marksல பேஜ் 1 marks ஃபுல்லாக முடிச்சிருங்க. ரோமன் நம்பர் 6ல் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் அன் அர்பன் ஏரியா, தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின். ஃபிஃப்த்தும் தேர்டும் வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 75ல் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்டும் தேர்டும் வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். யூனிட் 8 ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் இந்தியா இருக்கு இல்லையா. இதில் பேஜ் நம்பர் 94ல் பார்த்தீங்கன்னா அதாவது ஜியாகிரஃபி யூனிட் 8 பேஜ் நம்பர் 83ல் 1 marks ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க. இதில் 5 2 marksமே இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அதில் சதியும் செகண்ட் அண்ட் ஃபிஃப்த்து வெரி இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி செகண்ட் கொஷினும் மிஸ் பண்ணாதீங்க. தேர்ட் வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ். ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின் திங் 1 mark முடிச்சுட்டு கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷன் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, எல்லாமே பார்த்துக்கோங்க. அதில் கேட்டிருக்கிறது நான் சொல்கிறேன். கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷ் பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் விடாதீங்க. எல்லா கொஷின்ஸும் தரவாக படிச்சுக்கோங்க. பட் எதை கேட்டிருக்காங்க
கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். செகண்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷில் இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். பேராகிராஃப் பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து 1, 2, 4 இந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட் 2 வெதர் அண்ட் கிளைமேட் இருக்கு இல்லையா, இதில் புக் பேக்கில் வந்து ஃபுல்லாகவே வந்து 1 மார்க் தரவாக பார்த்துக்கோங்க. ரோமன் நம்பர் 5ல் டிஃபைன் வெதர், செகண்ட் வாட் இஸ் இன்சோலேஷன், தேர்ட் கொஷின், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் இது மூணுமே பார்த்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டும் தேர்டும் கேட்டிருக்காங்க. சேம் திங் கிவ் ரீசன்ஸில் செகண்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட்டு. பட் எல்லாமே நீங்கள் இந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் மட்டும் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அது கம்பல்சரி நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஆன்சர் என்ன பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், அதில் விண்ட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 3 ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். ஸோ இதில் பேஜ் நம்பர் 110ல் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. 111ல் ரோமன் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்டு, தேர்ட் இம்பார்ட்டன்ட். கிவ் ரீசன்ஸில் ஃபஸ்ட்டும் செகண்டும் கேட்டிருக்காங்க, ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. பேராகிராஃப் கொஷனில் ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் இது மூணுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டண்ட் டீட்டெயில். யூனிட் 4 மைக்ரேஷன் அண்ட் அர்பனைசேஷன். இதில் பேஜ் நம்பர் 120ல் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் ரோமன் நம்பர் 6ல். தென் ஃபோர்த் கொஷின், சிக்ஸ்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். ரோமன் நம்பர் 7 பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும் இம்பார்ட்டன்ட். மேப் பிளேசஸ் கண்டிப்பாக தரவாக பார்க்க வேண்டிய பார்ட். யூனிட் 5 ஹசார்ட்ஸ் பேஜ் நம்பர் 130ல் 1 மார்க் முடிச்சுட்டு 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின், சிக்ஸ்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எல்லாமே பார்த்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து இது மூணுமே இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். நெக்ஸ்ட்டு யூனிட் 6 இண்டஸ்ட்ரீஸ் பேஜ் நம்பர் 138. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மூணுமே பார்த்துக்கோங்க. அதில் செகண்ட் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபஸ்ட்டு, செகண்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஆன்சர் இன் பேராகிராஃபில் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். இதில் தேர்டும் ஃபஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். செகண்ட் வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. யூனிட் 7 எக்ஸ்ப்ளோரிங் கான்டினென்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 154 ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. 155ல் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதில் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க வெஸ்டர்ன் அண்டார்டிகா, ஈஸ்டர்ன் அண்டார்டிகா. கிவ் ரீசன்ஸில் தேர்ட் ஒன் கேட்டிருக்காங்க. அடுத்து பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரா அண்ட் ஃபானாவும் செகண்ட் அண்ட் தேர்ட் பார்த்துக்கோங்க. மேப் ஒர்க்கை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 8 மேப் ரீடிங் இருக்கு இல்லையா, இதில் பேஜ் நம்பர் 166 1 மார்க் முடிச்சுட்டு 2 மார்க்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின் இந்த 4 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் 1, 2, 4 and 5. டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் மூணுமே பார்த்துக்கோங்க. அது மூணுமே கேட்டிருக்காங்க. பேராகிராஃபை பொறுத்த மட்டும் செகண்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஒரே ஒரு டைம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இன் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. சிவிக்ஸில் ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் பேஜ் நம்பர் 175 1 மார்க்ஸ் முடித்த பிறகு ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா 181 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த 4 கொஷின்ஸ் 2 மார்க் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு யூனிட் 3 அண்டர்ஸ்டாண்டிங் செக்குலரிசம் பேஜ் நம்பர் 187ல் டோட்டலாக 1 மார்க்ஸ் முடித்த பிறகு 1 or 2 சென்டென்சஸில் செகண்டும் தேர்டும் செக்குலரிசம், ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செக்குலரிசம் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 188ல் ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் வை வி நீட் செக்குலர் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பேஜ் நம்பர் 196 ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இதில் 2 மார்க்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 197ல் செவன்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஆன்சர் இன் டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் ஒன்னும் தேர்ட் டீட்டெயில் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டீட்டெயில் இம்பார்ட்டன்ட். டிஃபைன் போக்சோ ஆக்ட் 2012 வாட் டு யூ நோ அபவுட் 1098 சைல்ட் லைன். ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு யூனிட் 5 ரோட் சேஃப்டி ரூல்ஸ் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 206 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின் இது இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து செவன்த் ஒன் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட். 6 and 7 இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். நெக்ஸ்ட்டு யூனிட் 6 டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசி பேஜ் நம்பர் 215ல் 1 மார்க் முடித்த பிறகு ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், சிக்ஸ்த் கொஷின் இது இம்பார்ட்டன்ட் கொஷின் ரோமன் நம்பர் 6ல். ரோமன் நம்பர் 7 பொறுத்த வரைக்கும் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து, அதில் தேர்டு பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க.
யூனிட் 7 த ஜுடிஷியரி இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 240 224 1 மார்க்ஸ் முடிச்சிட்ட பிறகு ரோமன் நம்பர் 6ல ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், இந்த 4 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். டீட்டெயிலில் செகண்ட் அண்ட் தேர்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 236ல 1 மார்க் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், 5th 6th 7th 8th 1 2 5 6 7 8. ரைட் ப்ரீஃப் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீட்டெயில், செகண்ட் டீட்டெயில், தென் 5th 6th 1 2 5 6 இந்த டீட்டெயில் எல்லாமே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார் இருக்கு இல்லையா, இதோட 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 248ல் செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், 7th கொஷின், இது 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், 1 2 4 and 5 இந்த 4 டீட்டெயில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டோம். எந்தெந்த கொஷின் இம்பார்ட்டண்ட், எது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது, இது எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக தரோவாக முடிச்சிட்டிங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன். ஓகேங்களா, எத்தனை 8லேருந்து 10 கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணணும். 8 கொஷின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அட்லீஸ்ட் 8ஆவது பண்ணியிருக்கணும். 8 மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட பிடிஎஃப்பும் நம்ம வாட்ஸ்அப் லிங்க் வாட்ஸ்அப் சேனலில் அப்லோட் பண்ணி இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு இல்லைங்களா, அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.